தமிழ்நாட்டுல இனிமே கரண்டுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் நிலையம் இன்றைக்கு திறந்து வச்சுக்கிறாங்க. அதுவும் முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, காணொளி வாயிலாக இந்த அனல் மின் நிலையத்தை திறந்து வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த அனல் மின் நிலையம் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு பக்கத்தில கல்லாமொழி, அதாவது உடன்குடி அங்க வந்துட்டு இந்த அனல் மின் நிலையம் பார்த்தீங்கன்னா, 5 வருடங்களாக இந்த பணி நிறைய நடைபெற்று வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அனல் மின் நிலையத்தை திறந்து வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த அனல் மின் நிலையத்தில மொத்தமா 2 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா, 660 மெகாவாட்ட வந்து தயார் பண்ணும். அதேபோல 2 யூனிட்டும் சேர்ந்து மொத்தமா 1320 மெகாவாட் மின்சாரத்தை இங்க வந்து உற்பத்தி செய்யலாம். அப்ப இங்க இந்த பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாய்லர் இருக்குது. அதேபோல ஸ்டீம் டர்பைன், அதேபோல ஜெனரேட்டர், கூலிங் சிஸ்டம், அதேபோல இந்த ஆஷ் இந்த சாம்பல் இருக்கு பாருங்க, சாம்பல் வந்து வெளிய போகாம அத உள்ளேயே வந்து அடக்குறது. அதுக்கப்புறமா இந்த சிம்னி, அதேபோல அந்த பொல்யூஷன் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு எல்லாமே இங்க வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த அனல் மின் நிலையத்தில பார்த்தீங்கன்னா, சூப்பர் கிரிட்டிக்கல் தொழில்நுட்பம் வந்து இங்க பயன்படுத்துறாங்க. அதாவது சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டருடைய பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். இப்போ அத என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிரஷர் குடுத்து அத வந்துட்டு 370 டிகிரிக்கு அத கொண்டு போறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொண்டு போகும்போது, நாம கொஞ்சமா அந்த ஃபியூவல் எரிச்சாலே போதும். அங்க வந்துட்டு வாட்டர் வந்து பாயில் ஆகாம ஸ்டீமா அது மாறிரும். அப்ப அந்த ஸ்டீம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த டர்பைன அது வந்து ரொட்டேட் பண்ணும். அப்படி ரொட்டேட் பண்றதுனால, அங்க நமக்கு அங்க ஜெனரேட்டர் இருக்கும். ஜெனரேட்டர் மூலமா அங்க வந்துட்டு இந்த கரண்ட் அங்க புரொடியூஸ் ஆகும். சரிங்களா? அப்ப இந்த கரண்ட்ட வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் மூலமா அத வந்துட்டு இந்த ஹை வோல்ட்டா அத கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதேபோல அங்கருந்து டிஎன்இபிக்கு அங்க சப்ளை போகும். அப்ப இந்த அனல் மின் நிலையம் இருக்கிறதுனால, தமிழ்நாட்டினுடைய மின்சார தேவை கண்டிப்பா பூர்த்தியாகும். நாம வெளி மாநிலங்கள்லேருந்து யார்ட்டயும் என்ன வாங்க வேண்டாம். இந்த கரண்ட் தட்டுப்பாட்டுக்காக வேற எங்கேயும் வந்து நம்ம வாங்க வேண்டாம். சரிங்களா? அப்ப இங்க வந்துட்டு அந்த நிலக்கரி இருக்கு பாருங்க. நிலக்கரி கடல் வழியா அத வந்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அத நல்லா அரைச்சுருவாங்க. நல்ல தூளா அத ஆக்கி, அதுக்கப்புறமா பாய்லர்ல போய் என்ன செய்வாங்க, அத வந்து எரிய வைப்பாங்க. எரிய வச்சு அங்க வந்து பாயில் பண்ணுவாங்க.